பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம். பந்தம் பந்தம். என்ன வரலையம்மா, இங்கே உட்காந்துருக்கிய? ஆமாடி, அப்படியே உட்காந்து இருக்கேன். உங்களுக்கு என்ன கவலை? சாப்பிட்டோமா இப்படியே நேரத்தை போக்கணுமான்னு இருக்கீங்க? ஆமாம், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. பாடிப்பா. ஆமா, உங்களுக்கு என்ன கவலை? எதையோ சாப்பிட்டோமா, இல்லை காமாட்சி வீட்டுக்கு போய் குழம்பு வாங்கி தின்னோமா, கறி அடிச்சோமான்னு இருக்கீங்க. ஆமாம், நீ வந்து பார்த்த பாடி. ஏண்டி என் வீட்டு பக்கமும் வர்றதில்ல, காமாட்சி வீட்டு பக்கமும் வர்றதில்ல, என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமாம், இந்த குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடி எனக்கு தான் தெரியும். விளக்கு மாட்டு கொண்டு நல்ல 4 போடு போடு சரியாக வந்துடுவான். இல்லை வள்ளியம்மா, அவனை அடிச்சும் பார்த்தாச்சு, மிதிச்சும் பார்த்தாச்சு, சொல்லியும் பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறேன். சோறு படாத அவனுக்கு, சோறு படாம காய வை. இதுக்கு தான் ஒரு பாட்டி வேணுங்கிறதே. என்ன பாட்டின்னு சொன்னால் அடி பிச்சு போடுவேன். சரி பியூட்டி, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். எப்பா இந்த ஆடு கட்டிக்கிட்டே கிடக்கும். லட்சுமி ஆடு வேற எப்படி இருக்கும், அவளை மாதிரியே கட்டிட்டு கிடக்கு. என்னடி ஊதா, ஸ்கூலுக்கு போலியா? ஒரே வயிற்று வலி அதான் போல. ஆமாம், ஸ்கூலுக்கு போனால் இந்த பிள்ளைகளுக்கு வயிற்று வலி, வாந்தி, தலைவலி எல்லாம் எப்படி தான் வரும்னு தெரியாது. வள்ளியம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நிஜமாவே வயிற்று வலிக்குது. சரிடி சரிடி, நான் நம்புறேன்டி, யார் நம்பினாலும் இல்லாட்டியும். எங்கடி உங்க ஆத்தா? வீட்டில் தான் இருக்காங்க. ஏண்டி இந்த ஆடு யாரோடது? எங்களோட ஆடு தான் அத்தை. அம்மா எனக்கா வாங்கி கொடுத்துக்கா. பாடுறேன், லட்சுமி இதெல்லாம் பண்றாள, உன்னை போட்டு மொத்திக்கிட்டே கிடப்பாளடி. ஆமாட்டி, பிள்ளைய போட்டு எப்ப பார்த்தாலும் மொத்திக்கிட்டே இருக்காட்டி. அவளும் கஷ்டப்படுறாள் பாவம், இவ ஏதாவது சேட்டை பண்ணிருப்பா, தான் மொத்தி இருப்பா. ஊதா ஊதா, எங்கடி இருக்க? வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு எங்க சுத்திட்டு கிடக்க? அத்தாடி உன் ஆத்தாக்கறி வந்துட்டா, ஓடிடு ஓடிடு. சரியத்த நான் போயிட்டு வரேன். இருடி ஓடிருடி, ஓடு ஓடு ஓடு. ஏய் விஜய், ஆட்டோ ஏண்டி வரட்ட? ஆட்டோ ஒன்றும் வரட்டலடி. அப்புறம் வேற என்ன வரட்டினா? ஆட்டோ தண்டி வரட்டினே பண்ணடி. ஆட்டோ வரட்டது நீ ஆடி. எப்ப பாரு என் கூட தண்டி வர வேலையா வச்சிருக்க. ஆமா, உன் கூட சண்டை போடுறாங்க, போடி அங்கிட்டு. யா வீட்டுக்கு வந்து யார்கிட்ட சண்டை போடுறீங்க? ஏண்டி இழுச்சாயி, யாடி இவ பைத்தியக்காரி? ஆமா ஆமா, அவ அப்படிதான் ஆயிட்டா போல. வயசானவன் பார்க்க யாரை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க தான் பைத்தியம். அடிங்க பாரு, யா கூட சண்டை போறாங்க. நான் யாரை வந்து கால் பண்ணேனா? யா வீட்டுக்கு வந்து யா கூட பேசிட்டு. அம்மா தாயே, தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டோமா. இந்த லட்சுமி கிட்ட இன்னைக்கு வச்சுக்காதீங்க, அப்புறம் என்ன பண்ணுவே தெரியாது. ஆமா சரிம்மா சரிம்மா. நான் இழுச்சாயி, தேவையில்லாம என் பிரச்சனைக்கு வராத. ஆமா சொல்லிட்டேன். ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உங்க குரூப்ல இருக்கிறவங்க கூட சண்டைக்குனே வராது என்கிட்ட மட்டும். ஆமா சரிம்மா, என் குரூப்புக்காரர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஏம்மா லட்சுமி கிட்ட போய் சண்டை போடாதீங்க. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கா? என்ன பார்த்து நக்கல சிரிக்கிறியா? இருடி உன்னை வச்சுட்டேன் நானே. ஏடி யாரடி இவ? அவ பாட்டுக்கு வர்றா, சண்டை போடுறா. ஐயா அப்பா, என்னடி இவ? ஐயம்மா பேசாம இருந்துக்கங்க. ஆமா, எனக்கு ரொம்ப டென்ஷன் தலைக்கேறுது. நான் பாட்டுக்கு இருக்கிறேன், என் வீட்டுக்கு வந்து இனிமே மாப்பிள்ளைக்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன தாங்கிக்கவே முடியாது. ஏதாவது சண்டை போட்டீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சாபம் விட்டுவேன். விடுமா விடு, சாபத்தை விடு. போடி பைத்தியக்காரி, எதையாவது பேசிட்டு கிடக்காவ போடி. எவ்வளவு கிட்டே வேற என் கூட உங்களுக்கு இவளுக்கு சோறு தண்ணி ஆகாது. அம்மாடி பாத்து சுளுக்கிக்க போடு. எல்லாம் இந்த ஊதா நான வந்தது. ஸ்கூலுக்கு போகாம வீட்ல உட்கார்ந்துட்டு என் பீரை வாங்கி தொலைறா. அடி ஊதா ஊதா. பாவம் ஊதா, அடுத்து அவளுக்கு தான் அடி விழுக போகுது. ஆமாடி பாவண்டி, போற கோவத்துல பிள்ளைய போட்டு மொத்த போறா. அதுக்கு அவ ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் போல. என்னங்க என்னம்மா? எங்க சம்மந்தி வீட்டுக்கு போனை போட்டு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிடலாங்க. நல்ல நாளா? ஐயர்கிட்ட கேட்டியா? ஆமாங்க, நம்ம ஐயர்கிட்ட ஃபோனை போட்டு கேட்டேன். நாளைக்கு நல்ல நாளுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் நல்ல இல்லையாம்மா. அதனால் பிரச்சனை வேறு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கல. அடுத்தடுத்து இந்த பொண்ணை விட மனசே வரமாட்டேங்குது. அதனால் சீக்கிரமாகவே நிச்சயதாமலை மாற்றிடலான்னு பார்க்குறேன். அதுவும் சரிதான். நம்ம பையன்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கிட்டா நல்லது. அவனுக்கு நாளைக்கு ஆஃபீஸில் ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருந்துச்சுன்னா இந்த கேட்டுருவோம். எப்பா மதனே மதனே. என்னம்மா? இந்த வரேன் இருங்க. என்னம்மா? ஏப்பா மதனு, நாளைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் ஏதாவது இருக்காப்பா? அப்படி ஒன்றும் இல்லையாப்பா. அப்போ சரி. எப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு இருக்கோம். நீ என்னப்பா சொல்கிற? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, இந்த போனை எடு, சம்மந்திக்கு போனை போட்டுருவோம். ஹலோ, சம்மந்தி நல்லா இருக்கியலா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக கால் பண்ணேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு இருக்கோம்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு தோதுப்படுமா? ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம். பையன்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. என்ன சொன்னாங்க? சரின்னு சொல்லிட்டாங்க. நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு. சரிங்க சரிங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நம்மளோட பரம்பரை நகையில் ஒரு 10 பவுன் தேடுற மாதிரி செயின் ஒன்று எடுத்து வை. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போட்டுடலாம். சரிங்க. ஏங்க, பட்டுப்படம் ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. சரி சரி சரி, அதெல்லாம் உன்னோட விஷயம். நீ அதெல்லாம் பார்த்துக்கோ. என்னென்ன வாங்கணுமோ வாங்கிரு. எதுலேயும் குறை வைக்கக்கூடாது. என்னப்பா மதன்னு, சந்தோஷமா? அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயோ அப்பா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அடே, எனக்கேண்டா ஐ லவ் யூ சொல்கிற? ஆமாம், அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. அதாங்க உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்கிறியா? ஏப்பா சரிப்பா, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். உன் மீட்டிங் கதையெல்லாம் எனக்கு தெரியும். போயிட்டு வா போயிட்டு வா. ஏப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கியப்பா, எப்படிப்பா? ஏண்டா, நானும் உன் வயசை கடந்து வந்திருந்தேனடா. இது கூடயா எனக்கு தெரியாது? சரி சரி, போ போ போ. அவனுக்கு சந்தோஷத்தை பற்றிய. ஆமாங்க, அந்த பிள்ளையை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் முடிச்சிடணும்னு பார்க்குறேன். காமாட்சி, காமாட்சி வா இங்கே. இந்த வரேங்க. என்னங்க, என்ன விஷயம்? சம்மந்தி ஃபோன் போட்டாருமா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாங்கிறாங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஏம்மா, என்னென்ன வாங்கணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லு. லிஸ்ட்டு போட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ரவிட்ட சொல்லிடுவேங்க, வாங்கிட்டு வந்துடுவியா? எனக்கு என்ன பண்ணுறதுனே பிள்ளை தலைக்கால் பிடியிலே ஒரே சந்தோஷமா. ஏமா உமா, ஏமா உமா. என்னம்மா? என்ன பெத்த மவளே ராஜாத்தி. ஏம்மா, நாளைக்கு ஒன்று நிச்சயதார்த்தம் பண்ண வராங்களாம்மா? ஆமாம்மா, இப்போ தான் ஃபோன் போட்டு சொன்னாங்க அவங்க. பாருடா, எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிச்ச விஷயம். சரி சரி. அது மட்டும் இல்லை, 50,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கியிருக்காங்களாம்மா. ப்ளவுஸும் தைச்சிட்டாங்களாம்மா. அவங்க பரம்பரை நகை 10 பவுன் செயின் எடுத்துகிட்டு வராங்களாம்மா. ஏங்க, பார்த்தீங்களா என் மவராசியை? ஏம்மா, எல்லாமே நல்லதாக முடியும். நீ காத்திருந்தது சும்மா இல்லை போல. இந்த மாப்பிள்ளைக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருந்திருக்க. ஆண்டவன் அதுக்கு தான் உன்னை இவ்வளோ நாள் காக்க வச்சிருக்கான். ஆமாம்மா, நல்ல சம்மந்தம், நல்ல மனுஷங்க. அவ்வளோ வசதி இருந்தும் கொஞ்சம் கூட பகட்டு இல்லை. நீ போகிற இடம் ரொம்ப நல்ல இடம். கொடுத்து வச்சவ தான் நீ. ஆமாப்பா, ஆனால் உங்களெல்லாம் விட்டு போகிறது நினச்சது ரொம்ப கவலையாக இருக்குது. அழாதடா தங்கமே. எப்படினாலும் ஒரு பொண்ணாக பிறந்தா கல்யாணம் பண்ணி போய் தானே ஆகணும். எனக்கு தான் ஏதோ மாதிரி மனசை பிசையுது. ஏங்க, நல்ல விஷயம் பேசுகிறப்ப எதுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லாதீங்க. அவள் அழுதுகிட்டு கிடப்பா. அப்பா, அம்மாடி, என்ன மறந்துடுவீங்களாப்பா? மறுக்க மாட்டேன்னு தங்கம். இனிமே சுற்றி சுற்றி வருவியா அப்பா 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 அப்பான்னு. எப்பா அழாதீங்கப்பா. ஏமா ராஜாத்தி அழாதீங்க.